இந்த பர்த்டே மத்தல எல்லாம் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்லைடு, அதாவது சறுக்கு மரம் கொடுத்தா நல்லா இருக்கும் நான் ChatGPT கிட்ட கேட்டேன். அதுக்கு அவன் என்னெல்லாம் கொடுத்துருக்கான்றத பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஜனவரி ஐஸ்கிரீம் அண்ட் மில்க் ஷேக் ஸ்லைடு. எனக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு ஸ்லைடு கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன நாக்க நீட்டி குப்பரப்படுத்து நக்கிக்கிட்டே சரிக்கிட்டு வந்துருக்கேன் இங்க இருக்கிற எல்லா டேஸ்ட்டையும் ஃபீல் பண்ணி. அடுத்து பிப்ரவரி டைனோசர் ஸ்லைடு. ஆனா இது ரொம்ப குழந்தைங்க விளையாடுற மாதிரி இருக்கு, கொஞ்சம் பெரிய ஆளா இருந்தா கஷ்டம் தான். அடுத்ததான் மார்ச் லாவா ஸ்லைடு. மார்ச் என்னடா பாவம் பண்ணீங்க, எப்பயுமே ஜூனுக்கு தானே அப்படி அப்பெல்லாம் வைப்பீங்க. நினைச்சு பாருங்களேன் இந்த லாவால ஒன்ஸ் சரிக்கிட்டு வந்தா எப்படி இருக்கும். ஓகே, அடுத்து ஏப்ரல் ஐலாண்டு ஸ்லைடு. அப்பா, தனி தீவுல இந்த மாதிரி ஒரு ஸ்லைட்லாம் சரிக்கிட்டு வந்து நேராக கடலில் விழுந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சொர்க்கம் மாதிரி இருக்கும். அடுத்ததா மே, இது ரக்பியா ஃபுட்பாலா அந்த மாதிரி ஒரு ஸ்லைடு, இது அந்த அளவுக்கு நல்லா தெரியல. அடுத்து நம்ம மந்த் ஜூன். பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்டுருங்க. இன்னும் கெஸ் பண்ணிருப்பீங்க ஜூனுக்கு எப்படிலாம் வந்திருக்கும்னு. அடுத்து ஜூன் நினைச்சேன் இந்த மாதிரி ஒரு பாலடைஞ்ச பெயிண்ட் ஒழுகுற அளவுக்கு கேவலமா துரு பிடிச்ச ஒரு ஸ்லைடு அந்த ChatGPT இன்னும் திருந்தல. அடுத்து ஜூலை. அடுத்தடி இது என்ன கத்தி அருவான்னு ஷார்ப்பான ஐட்டத்திலேயே செஞ்ச ஸ்லைடா இருக்கு. இதுல சரிக்கிட்டு வந்தா 4 மணி ஆயிடுமே. அடுத்து ஆகஸ்ட் நல்லா ஸ்னோ ஸ்லைடு. இப்ப அடிக்கிற வெயிலுக்கு இதெல்லாம் சரிக்கிட்டு போகணும்னு வைங்க அப்படி இருக்கும். அடுத்து செப்டம்பர் ரோப்லேயே செஞ்ச ஒரு ஸ்லைடு, இதுல எல்லாம் எப்படா சரிக்கிட்டு வர்றது. அடுத்து அக்டோபர் சாலட் ஸ்லைடு, அப்படியே சரிக்கிட்டு வரப்ப ஒவ்வொரு பழமா பறிச்சு சாப்பிட்டுக்கிட்டே வரலாம். அடுத்து நவம்பர் துணியில செஞ்ச ஒரு ஸ்லைடு, இதுவும் ஓரளவுக்கு வித்தியாசமா யோசிச்சு பண்ணிருக்கு, சூப்பர். அடுத்ததான் டிசம்பர் ஓரியோ பிஸ்கட் ஸ்லைடு. செம்மையா இருக்கு, இருந்தாலும் ஓரியோ பிஸ்கட் அந்த அளவுக்கு ஹெல்த்துக்கு நல்லதில்லைன்னு சொல்றாங்க, சோ அதெல்லாம் ரொம்ப சாப்பிடாதீங்க. உங்களோட மந்த் என்னன்றதையும் இந்த ஸ்லைட்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருச்சுன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஜனவரி தான்.